வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். வெறும் சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த குரு பயிற்சி, ராகு கேத்து பயிற்சி எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அடுத்த லெவலில் நீங்கள் எஜுகேஷன் படிக்கிறவராக இருக்கீங்க அப்படின்னா நிறையா தடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு யோகமான ஒரு பொசிஷனுக்கு நிச்சயம் வந்துடுவீங்க. அதுக்கடுத்தது கெரியர் ஆர் பிஸ்னஸ். அதாவது ஒரு 3 வருஷங்களாகவே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிரமங்கள். சனி 9 அஷ்டம சனி உங்களுக்கு முதல்ல விலகித்து கஷ்டங்கள் நீங்கித்து அப்படின்னும், ஆனால் கஷ்டங்கள் விலகாது. ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்களை தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து வெளில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெரியர் க்ரோத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நம்ம சில அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அதெல்லாமே கெரியரில் அச்சீவ் பண்ணுவீங்க. வெளிநாடு போய் செட்டில் ஆனால் செட்டில் ஆவீங்க. ப்ரமோஷன் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸில் கடன் தொல்லை பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் மாட்டிகிட்டு இருந்தீங்க பாருங்கள். டெஃபினட்டாக அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு முன்னேற்றமான சூழலை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது கல்யாணம் அப்படிங்கிறது யோகமான கல்யாணம் எதிர்பார்த்துட்டுருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். குழந்தைகள் எதிர்பார்த்துட்டிங்கன்னா குழந்தை பிறந்துடும். இந்த மாதிரி படிப்படியான யோகமான காலங்கள் உங்களுக்கு நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். அதில் அடுத்த வருஷம் குரு பகவான் வேறு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தனலாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை வேற பார்ப்பார். ஸோ அடுத்த ஜூன்லேருந்து அடுத்த 2 வருட காலங்கள் ஒரு கோல்டன் பீரியட். இழந்தது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருவீங்க, விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிருவீங்க. வீடு வாகனம்னு பல பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சு ஒரு யோகமான காலங்களில் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்த கஷ்டங்களை பற்றி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்கள் முயற்சியும் உழைப்பும் நல்ல இடத்தை நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ ஓவராலாக கும்பராசிக்குங்கிறது ரியலி இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் டைம்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். பல வீடியோஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ராசிங்கிறது என்ன, உங்களை மாதிரி 12 பேரில் ஒருத்தர், 12 பேர் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் வந்து உங்களை மாதிரி கும்பராசி. எல்லாருக்குமே உங்களை மாதிரியான வாழ்க்கை தான் அமையுமா அப்படின்னு பார்த்தா அமையாது. அப்போ ராசிங்கிறது என்னென்னா மொத்தம் 9 கிரகங்கள் நம்மளை ஆதிக்கம் செலுத்துறது. அந்த 9 கிரகங்களில் சந்திரன் ஒரு கிரகம் இருக்கார், நம்ம பூமிக்கு பக்கத்திலே இருக்கார். அவர் தான் நம்ம மனசுக்கும் உடலுக்கும் காரகன். அதனால் மனசுக்கு தானே சந்தோஷம், மனசுக்கு தானே கஷ்டம், உடலுக்கு தானே சந்தோஷம், உடலுக்கு தானே கஷ்டம். அது ஒவ்வொரு பீரியடில் மாறும். அது எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ராசி பலன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சனியோ குருவோ ராகுவோ கேத்துவோ மாறும்பொழுது எவ்வளவு ஒர்க் ஆகும் அப்படின்னு. அது என்னென்னா, இந்த சந்திரன் நீங்கள் பிறக்கும் பொழுது கும்பத்தில் இருந்தார் அந்த 12 ராசிகளில். அதனால் நீங்கள் கும்பராசின்னு சொல்கிறீங்க. அந்த கும்பராசிக்குள்ளே அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால் நான் வந்து இந்த நட்சத்திரம் கும்பராசின்னு சொல்கிறீங்க. மீதி 8 கிரகம் இருக்குது பாருங்கள், அதுவுமே உங்களை ஆதிக்கம் செலுத்தும். அந்த 9 கிரகமே அந்த 12 ராசிகளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிறக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ஜாதகம். எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இது சந்திரனை மட்டுமே சொல்கிறது. ஸோ இது ஒரு 35 to 40% எஃபெக்ட் நிச்சயமாக இருக்கும். பலனே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, பலன் உண்டு. 40% வரும். பேலன்ஸ் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தொழில் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 10ஆம் இடம், 7ஆம் இடம். இது வந்து ஒவ்வொரு கிரகம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் ஒரு செவ்வாயாக இருப்பார். அந்த செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யோக திசை, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோட திசை நடக்கிறதுனா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கஷ்ட காலங்கள்லையும். இல்லை ஒரு நல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி கும்பராசிக்கு யோகமாக இருக்குது அப்படின்னு இருந்து திசை நன்னா இல்லைன்னா சிரமங்களை பார்ப்பீங்க. ஸோ இந்த சிரமங்களை நீக்கிறது யார் அப்படின்னா கடவுள் தான். ஏன்னா என்ன மாதிரி ஜோதிடர்கள் எல்லாமே போன ஜென்மம் வரைக்கும் நீங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த அளவுகளை வச்சு தான் கிரகங்கள் மூலியமாக நாங்கள் படித்து சொல்கிறோம். எங்களால் உங்கள் விதியை மாற்ற முடியாது. விதியை மாற்றுறது யாருன்னா கடவுள் தான். இந்து ரிலீஜன் நம்ம மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடவுள்ன்ற ஒருத்தர் கிடையாது. கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா வேதத்தில் பெருமாள் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். ஆனால்
ப்ராக்டிக்கலி பார்த்தோம்னா சிவன், பெருமாள், பிள்ளையார், அம்பாள், ஏகப்பட்ட தெய்வங்கள். அந்த ஒரே ஒரு தெய்வம் எடுத்துக்கோங்களேன், ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக பெருமாள். ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்க. அவராவது ஒரு பெருமாளாக இருக்காரா? இல்லை பாருங்கள். திருப்பதி போனீங்கன்னா திருப்பதியில் அவரை ஸ்ரீனிவாசன்னு சொல்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரங்கநாதர்னு சொல்கிறோம். காஞ்சிபுரத்தில் வரதராஜர்னு சொல்கிறோம். ட்ரிப்ளிகேன் சென்னையில் பார்த்தசாரதி பெருமாள்னு சொல்கிறோம். திருவிடந்தை அங்கே நித்திய கல்யாண பெருமாள்னு சொல்கிறோம். எல்லாமே ஒன்று தான் சொல்கிறோம். அப்போ எதுக்கு வேறு வேறு பெருமாள், வேறு வேறு ரூபங்களில்? ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி உங்களுக்கு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இருக்கோ, அதே மாதிரி கடவுளுக்குமே நட்சத்திரங்கள் உண்டு. சிவபெருமான் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவரோட நட்சத்திரம் வந்து ஆருத்ரா, தமிழில் திருவாதிரை. பெருமாளுக்கு சிரவணம், திருவோண நட்சத்திரம் தமிழில். அப்போது இவ்வளோ பெருமாள் இருக்கார். அப்போ எல்லா பெருமாளுமே திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும். இப்போ நான் இந்தியாவில் இருந்தாலும் யூஎஸில் இருந்தாலும் நான் என்ன நட்சத்திரமோ அதே நட்சத்திரம் தானே. ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் நட்சத்திரம் என்னன்னா திருவோண நட்சத்திரம். ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாருங்களேன், அங்கே போய் கேட்டிங்கன்னா அங்கே இருக்க ரங்கநாதர் வந்து திருவோண நட்சத்திரம் கிடையாது, அவர் வந்து ரேவதி நட்சத்திரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ரேவதி நட்சத்திரமும் கிடையாது, திருவோண நட்சத்திரமும் கிடையாது, ஹஸ்த நட்சத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளும் வேறு வேறு நட்சத்திரத்தில் இருப்பார். ஏன் அது மாதிரி இருக்கா அப்படின்னா, உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா 9 கிரகம் 12 ராசிகளில் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றுறது. அப்படி சுற்றும்போது மனுஷங்க இன்றைக்கி நேற்றுக்கு பிறக்கல, பல கோடி வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பலனோ அதே தான் இப்பவும் பலன் இல்லையா? நான் உங்கள் ஜாதகம் தான் பலன் சொல்லுவோமே தவிர உங்களுக்கு நாங்கள் பலன் சொல்லலை. அப்போது அந்த ஜாதகத்துக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அன்னைக்கு ஒரு ஜோசியர் இருந்திருப்பார் இல்லையா, அவர்களாம் தான் மகரிஷிகள், அவர்களாம் தான் சித்தர்கள், அவங்களாம் தான் ஞானிகள். அவங்க எழுதுனதை வச்சு தான் என்ன மாதிரி ஜோதிடர்கள்லாம் படித்து நாங்கள் சொல்கிறோமே தவிர எங்களால் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலுமே அவர்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் இருக்குது, அவர் ஒரு ராஜாவாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா உன் ஜாதகத்தில் வந்து இந்த தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகம் இருக்குப்பா, இது சரியா இல்லை, உன்னோட சுகஸ்தானத்தில் சுகத்தை கெடுக்கிறதுக்கு இந்த கிரகம் உட்காந்துருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு உன் ஜாதகத்துக்கு பெருமாள் தான் உனக்கு யோகத்தை கொடுப்பார், நீ பெருமாள் கோவிலை கட்டுன்னு சொல்லுவார். ஓகேன்னு அந்த ராஜா ஒரு பெருமாள் கோவிலை கட்டுவார். அன்னைக்கு எந்த நட்சத்திரம் வருதோ நாள் பார்த்து, ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த 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 பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாள். அந்த பெருமாள் அன்றைக்கி வர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரம் ஆயிடுவார், ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி. ஹஸ்த நட்சத்திரமாக அன்றைக்கி இருக்கும்போது பெருமாள் பிரதிஷ்டை பண்ணால் காஞ்சிபுரம் வரதராஜர் மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் ஆயிடுவார். பெருமாளுக்கு டைமென்ஷன்ஸ், பெருமாளுக்கு 4 கோலங்கள் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அது மாதிரி நிறையா இருக்குது. பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நான் டீப்பாக அது போக விரும்பல. அந்த பெருமாளுக்கு ரேவதி நட்சத்திரம்னா அதுக்குன்னு ஹைட் இருக்குது. பெருமாள் எந்த ஹைட் இருக்கணும், எவ்வளோ லென்த் இருக்கணும், எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் யூஸ் பண்ணணும், பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தோட நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், எத்தனை அடி இருக்கணும், எந்த விமானம் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் யாருக்காக அந்த கோவிலை கட்டுறா, அந்த ராஜாவுக்காக அந்த ஜாதகருக்காக. அப்போது 12 ராசிகளுமே 12 திக்குகளை குறிக்கும். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எந்த கிரகம் தோஷம் கொடுக்குறதுன்னு பார்த்து அந்த இடங்களில் வேறு வேறு தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதனால தான் இன்னும் ஈஸியாக புரியணுன்னா, ஒரு பெருமாள் கோவில் போகிறீங்க, போனோன்னாக்க முதல்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஆஞ்சநேயர் இருப்பார். இன்னொரு இடத்துக்கு போய் பாருங்கள், இன்னொரு கோவிலில் போய் பாருங்கள், அங்கே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார், நரசிம்மர் இருப்பார், சக்கரத்தாழ்வார். இது மாதிரி தெய்வங்கள் வேறு வேறு ரூபங்களில் வேறு வேறு விதங்களில் வேறு வேறு அளவுகோலில் இருக்கிறது. ஏன்னா அந்த ஜாதகத்துக்கான கட்டின கோவில். ஆஃப் லேட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அதெல்லாம் நமக்கு மறந்துட்டோம். ஒரு கிரகத்துக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போது வந்து சனி சரியில்லைன்னு வச்சுக்கோமே, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சனிக்கு திருநள்ளாறு. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ராகு அப்படின்னா காலேசி. ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை திருநாகேஸ்வரம், ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க. அங்கே போய் பாருங்கள், டெய்லி 1000 பேர் பண்ணுவாங்க. அந்த 1000 பேருக்கும் பலன் வருதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. எல்லாரும் பக்தியாக தான் பண்ணுறோம், எல்லாரும் உண்மையாக தான் பண்ணுறோம். அதுக்காக அந்த தெய்வமும் போய் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் சக்தி வாய்ந்த தெய்வம் தான். ஆனால் நம்ம போனது ஒரு கிரகத்துக்குன்னு போகிறோம். ராகுக்கு இது, சூரியனுக்கு இது, செவ்வாய்க்கு இதுன்னு போகிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கிரகத்துக்குன்னு யாரும் கோவில் கட்டவே இல்லை, ஒவ்வொரு ஜாதகத்துக்குன்னு தான் கட்டாங்க. ஜாதகங்கள் மாறுபடும். அப்போது
உங்கள் ஜாதகம் எதுவோ அதுக்கு எந்த கோவிலோ அதுக்கு நம்ம போனோம். அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் இது மாதிரி போகும்போது அந்த 1000 பேர் போகிறாங்க, அதில் பை லக்கு ஒரு 30 பேர் அந்த கோவிலுக்கு போக வேண்டியவராக இருப்பார். அந்த 30 பேர் நடந்துடும். அந்த 30 பேரை பற்றி கவலை இல்லை. மீதி 970 பேர் இருக்காங்க பாருங்க, அத்தனை பேருக்கு நடக்கிறது இல்லையே. அது தெய்வம் பொய்ன்றது கிடையாது, தெய்வம் உண்மை. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவில் தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் யோகங்களையும் வளங்களையும் நல்லா வளர்த்துக்கலாம். பட் ஓவராலாகவே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவலைகள் வேண்டாம், நல்லாவே இருப்பீங்க நீங்கள். நன்றி, வணக்கம்.